நீங்க தூங்க போல இருக்குது. ஆமா 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 தூங்க காத்து வரல அடிக்கிற வேண்டியப்பா இன்னைக்கு கல்லு மாவனங்களா கல்ல பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க போய் அரண்மனையில படுத்துக்கிட்டீங்க. அரண்மனையில படுத்துட்டு நல்லா தலவாணி வச்சு படுத்துக்கிட்டீங்க. நான் வீட்டுல தலவாணி வச்சு பழக்கம் சாமி. அதுக்காக சுத்தி மத்தியும் பார்த்தா நீங்க தலவாணி கொடுக்கல. அதனால கல்லு வந்து சாமி தலைக்கு எடுத்து வச்சேன் சாமி. உண்மைதான். நான் கல்ல தூக்குமா நீ முடிச்சுக்கிட்டீங்க சாமி. உண்மைதானே? தப்பு ஒண்ணும் இல்லைங்க. இருக்கட்டும். இப்படியெல்லாம் பேச வேண்டாம். எதற்காக பேசுகின்றாய்? நீ அடைக்கலம் கொடுத்தோம், அடைக்கலம் வந்தாய், மீண்டும் கல்லை எடுத்துட்டு அங்கேயே ஓடி இருந்தால் ஒடியார் என்றால் தலவாணிக்கு கல் என்று சொல்கின்றார். தலைக்கு வச்சு படுத்துங்க. அதாவது மட்டு இல்லாத எருக்களை மடமடலாய் பூத்தாலும் அந்த குட்டி போட்ட நாய்கள் குடகுடமாய் பால் கறந்தாலும் ஓர் கழுதைகள் அறியாது. இல்ல இந்த கற்பூர வாசனைகளை கருவ கழுதைகள் அறியாது. அதுபோல ஆசாரி அப்படிதான் பேசிக்கொண்டு இருப்பார். பேசுவது வார்த்தைகள் சரியான விலைகள் கிடையாது. இருந்தாலும் இருக்கட்டும். நீ எதுக்கு கல்ல தூக்குன? படுக்கிறதுக்கு தானே. பொழுது முடிஞ்சு போச்சு, எங்க வீட்டுல படுக்காத. நீ படுக்காதியா? வல்லங்களை வாங்கி சிறப்படு போகலாம். நீ படுத்து தூங்குறது போதும். நீ கிளம்பு. வல்லத்தை கொடு. பொழுதா விடுச்சு இந்த ஆளுக்கு என்ன தூக்கம்? தங்காள் அம்மா, தங்காள் மாமா, அண்ணா இந்த ஆதாரியாகப்பட்டவர் வல்லங்களை கேட்கின்றார். பொழுது விழுந்து விட்டது. அந்த வல்லங்களை கொடுத்து அனுப்பி விடுவோமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆசாரி நீ கொடுத்த வல்லம்
என்னதான் பொய் பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் கண் முன்னாடி நான் பொன் வல்லம் தந்தனா இல்லையா? சரி, இது எப்படி மர வல்லம் வந்தது? மீண்டும் பேச வேண்டாம். இந்த வல்லமாகப்பட்டது உன்னுடைய வல்லம் தான். இல்லவே இல்லை. உன்னுடைய வல்லமாகப்பட்டது இந்த வல்லங்களை எடுத்துக்கொண்டு புறப்படுது. அப்ப நான் போய் பேசுறேன்னா? உண்மைதான். இல்லவே இல்லை. எனக்கு பொன் வல்லத்தை கொடு. இந்த வல்லமாகப்பட்டது உன்னுடைய வல்லம் தான். உன்னுடைய வல்லங்களை எடுத்து புறப்படு. கிடையவே கிடையாது. ஏண்டாடி ஏங்க என்னடா இது நாயம்? ஏங்க எப்பயுமே பொண்ணு வல்லம் நாட்டு ஆண்டு வரக்கூடியவர் பொய்யான வார்த்தை தெரிவிக்க மாட்டோம். அப்ப நான் போய் பேசுறேன்னா? நீ பார்த்த ஊரு சனங்களே பார்த்ததுறாங்க கொடுக்கும்போது பார்த்தா அப்புறம் எப்படி எப்படி வந்துச்சு? நீ கொண்டாந்து வளத்துல ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற. நீ தானா திருடு, நீ தானா கைவரு. சரி, இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். இங்க பா, இதுதான் உன் வல்லம். இது உன் வல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தாச்சு? இதுதான் நாங்க நீ கொடுத்த வல்லம். இல்லவே இல்லை. நான் கொடுத்தது பொன் வல்லம். உங்க கண்ணு முன்னால கொடுத்தோம்ல. சரி, அப்புறம் எப்படி எல்லாம் இப்படி இருக்குது? அப்படியா? எப்படி மர வல்லம் தெரியுது? சரிப்பா, பொன் வல்லங்கிறல்ல எங்க நாட்டுல இருக்கக்கூடிய 1000 பொன் எடுத்து உனக்கு வல்லம் செஞ்சு தர வாங்கிட்டு போ. நீ 1000 பொன் பொருளை வச்சு எனக்கு வல்லம் செஞ்சு கொடுக்கலாம். நான் செஞ்ச வல்லம் போல இருக்குமா? சரி, உனக்கு நாங்க வல்லம் கொடுக்கின்றோம். உன் வல்லத்துக்கு வேற வல்லங்கள் கொடுக்கின்றோம். வேற வல்லங்களை மாற்றி பிறப்போம். யா வல்லமே தான். அதுக்கு என்ன எடுத்து பிறப்பேன்? அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. யா வல்லத்து கொடு, பொன் வல்லத்து கொடு. இந்த வல்லம் தான். இது இல்லையே. இதுதான் உன்னுடைய வல்லம். ஆசாரி, வல்லமே வாங்கல போயா. வல்லம் இல்லையா? வல்லம் இல்ல. ஆசாரி, இந்த இருக்கட்டும். இந்த வல்லம் உன்னோடது இல்லையா? ஏன் இப்படி மாற்றி பேசுகின்றார்? இல்லைங்க, உன் கண்ணு முன்னாடியே நான் கொடுத்தனா? என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இல்ல, நான் திருடன் இல்ல, நான் அப்படி சொல்றேன்ல. நான் திருடன் இல்லை, கள்ளன் இல்லை. அப்ப திருடன் இல்லைன்னா சத்தியம் செய். இந்த வல்லங்கள் என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? எதற்காக சத்தியம் செய்ய வேண்டும்? மனவுக்குள்ள சத்தியம் செய். ஆசாரி, உங்களுடைய வல்லதான் ஆசாரி. இல்லைங்க, பேச வேண்டாம் ஆசாரி. கிடையவே கிடையாது. அப்ப நீ திருடல? இல்லை, நான் நேர்மையா தான் இருக்கிறேன். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ சத்தியம் பண்ணு. எதற்காக சத்தியம் பண்ண வேண்டும்? மனவுக்குள்ள சத்தியம் செய். சத்தியம் நாங்க செய்யல. எங்க போய் சத்தியம் செய்யணும் சொல்லு. எங்க போய் நாங்க சத்தியம் செய்யணும்? இங்கேயே செய். செஞ்சு விட்டோம் போ. வேண்டாம். இருக்கட்டும். வீணாக வார்த்தை பேசினோம்.